மகான் சீரியல் பிடிஷன் பார்க்குறதுக்கு முன்னாடி யாரெல்லாம் நம்ம சேனலுக்கு புதுசா வந்திருக்கீங்களோ, நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. விஜய், காவேரி சீக்கிரமாவே லவ் பண்ணி கல்யாணம் பண்ணணும்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ, இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. எங்க விஜயும், அம்மும் இல்லாத நேரம் தான் சரியான நேரம். விஜயோட 2வது கல்யாணத்த பத்தி பேசுறதுக்கு அப்படின்னு முடிவு பண்ணி காவேரி இங்க விஜய் வீட்டுக்கு வர்றாங்க. வந்துட்டு உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். அதுக்காக தான் இங்க வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொன்னதும், தாத்தா இருந்துகிட்டு என்கிட்ட பேசணுமா? என்ன விஷயமா? சொல்லுமா? அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதான் விஜய் பத்தி தான். அவங்களுக்கு ஏன் 2வது கல்யாணம் நீங்க பண்ணி வைக்கல? அவங்களுக்கு 2வது கல்யாணம் பண்ணீங்கன்னா, அம்முவுக்கு அம்மா கிடைச்சிருக்கும்ல, அப்டி சொல்லிட்டு எங்க காவேரி பேசுறாங்க. உடனே தாத்தா இருந்துகிட்டு, "எப்படிம்மா 2வது கல்யாணம் பண்ண முடியும்? இன்னும் விஜய் அவனோட மனைவிய மறக்கவே இல்லையே! அப்டி இருக்கும்போது, அவனுக்கு எப்படிம்மா நான் 2வது கல்யாணம் பண்ணி வைக்க முடியும்? 5 வருஷம் ஆயிடுச்சு. ஆனாலும் இன்னும் அவன் அவனோட மனைவியோட ஞாபகமா தான் இருக்கிறான். அ அப்படி இருக்கும்போது அவன்கிட்ட எங்களால 2வது கல்யாணத்த பத்தி பேச முடியலம்மா." அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா சொல்றாங்க. உடனே காவேரி இருந்துகிட்டு, "நீங்க அந்த குழந்தைக்காகனாச்சும் யோசிச்சு, உங்க பேரனுக்கு 2வது கல்யாணம் பண்ணி வச்சிருந்திருக்கணும். பாவம் அம்மா இல்லாம ரொம்ப கஷ்டப்படுறாள்ல." அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்றாங்க. உடனே தாத்தா இருந்துகிட்டு, "நாங்க பேசினாலும் அவன் கல்யாணம் பண்ணியிருக்க மாட்டான்மா. ஏன்னா அவனோட மனைவிய அவ்வளோ தூரம் அவன் நேசிச்சுக்கிட்டு இருக்கான். அப்படி இருக்கும்போது அவன் 2வது கல்யாணத்த பத்தி யோசிச்சிருக்கவே மாட்டான். ஏன்னா அப்படி 2வது கல்யாணம் பண்ணா அம்முவ அவங்க எப்படி பார்ப்பாங்களோ, அம்முகிட்ட எப்படி நடந்துக்குவாங்களோன்னு எங்களுக்கும் கொஞ்சம் பயம் இருந்துச்சு. இருந்தாலும் பேரனோட வாழ்க்கைக்காக 2வது கல்யாணம் பண்றத பத்தி நாங்களும் யோசிச்சு பார்த்தோம். அவன்கிட்ட சொல்லியும் பார்த்தோம். ஆனா, இப்படி பேச்சு எடுத்தாலே அவன் எங்க மேல கோவம் தான் படுவாமா. எங்களால அவன்கிட்ட பேசி அவனுக்கு 2வது கல்யாணம் பண்ணி வைக்கவே முடியல. அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா சொல்றாங்க. உடனே காவேரி இருந்துட்டு, "அப்புறம் எதுக்கு என்ன கல்யாணம் பண்ணி வைக்கிறத பத்தி நீங்க வந்து எங்க வீட்ல பேசுனீங்க? விஜய்க்கு?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "இங்க பாரும்மா, அப்ப கூட நாங்க விஜய் கிட்ட எந்த கேள்வியும் கேட்கவே இல்ல இத பத்தி. அவன் கண்டிப்பா அவன்கிட்ட சொன்னா, இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்கவே மாட்டான்னு எங்களுக்கு தெரியும். ஆனா, நீ எங்ககிட்ட பழகுறது, அம்முகிட்ட நடந்துக்கிற விதம்லாம் பார்க்கும்போது, அம்முவுக்கு நல்ல அம்மாவா உன்ன விட வேற யாரும் இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு எங்களுக்கு தோணுச்சும்மா. அதனால தான் நாங்க இப்படி ஒரு முடிவு எடுத்தோம். ஆனா, நீ தான் அன்னைக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லன்னு சொல்லிட்டு, எங்க வீட்ல வந்து ரொம்ப தூரம் பேசிட்டு போயிட்டியே! அத நெனச்சு எங்களுக்கு ரொம்ப வருத்தமா இருந்துச்சு." அப்படி சொல்லிட்டு எங்க தாத்தா சொல்றாங்க. உடனே காவேரி இருந்துட்டு, "சாரி தாத்தா. நீங்க திடீர்னு வந்து கல்யாணத்த பத்தி பேசினதும் எனக்கு ரொம்ப டென்ஷன் ஆயிடுச்சு. 1 வாரம் தான் பேசி பழக்கம் இருக்குது. அதுக்குள்ளயும் கல்யாணத்த பத்தி எங்க வீட்ல வந்து பேசுறீங்களா? அதனால தான் என்னால ஏத்துக்கவே முடியல தாத்தா." அப்படி சொல்லிட்டு காவேரி சொல்றாங்க. உடனே இங்க விஜய் அ பத்தி யோசிக்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது. ஆனா அவர் பாவம் எவ்வளோ தூரம் வந்து அவரோட மனைவிய நேசிச்சிருக்காரு அப்படின்னு நினைக்கும்போது எனக்கே ஆச்சரியமா இருக்குது. அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்றாங்க. உடனே காவேரி இப்ப கூட நான் விஜய் கிட்ட கேட்டேன். அவரு இப்போதைக்கு எனக்கு கல்யாணம் பண்றதுக்கு சம்மதம் தான் சொல்லியிருந்தாரு. ஆனா, அவரு என்னென்ன எதிர்பார்க்கிறாருன்னு வேற என்கிட்ட சொன்னாரு. அதாவது குழந்தைக்கு நல்ல அம்மாவா இருக்கணும். குழந்தை மேல தான் அதிகமான பாசம் வச்சிருக்கணும். அப்படி ஒரு பொண்ண தேடி கண்டுபிடிச்சு வந்து கல்யாணம் பண்ணி பண்ணி வைங்க. நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு விஜய் வந்து சம்மதம் சொன்னாரு. அத பத்தி தான் நான் உங்ககிட்ட பேச வந்தேன். அப்படின்னு சொல்லிட்டு இங்க காவேரி சொன்னதும், உடனே தாத்தா இருந்துகிட்டு, "அம்மா இப்ப நீ சொன்னியே, நல்லா போல்டா இருக்கணும். நல்லா எதுனாலும் தானாவே முடிவெடுக்கணும். அந்த மாதிரி பொண்ணு. அம்மு மேல அதிகமான பாசம் வச்சிருக்க பொண்ணு. தன்ன விட அம்முவ தான் அதிகமா நேசிக்கணும். அந்த மாதிரியான ஒரு பொண்ணு. அது நீயா தாம்மா எனக்கு பட்டுச்சு. அதனால தான் உன்ன விஜய்க்கு கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு நான் முடிவு பண்ணேன். இதுல என்னம்மா தப்பு இருக்குன்னு நெனைக்கிற? அப்டி சொல்லிட்டு தாத்தா கேட்குறாங்க. அப்ப அங்க உள்ள செல்வி அக்கா, "இங்க பாருங்கம்மா, நீங்க ரொம்ப நல்லவங்களா இருக்கீங்க. நீங்க வந்ததுலருந்து அம்மாவ நெனச்சு இந்த வீட்ல அழுத மாதிரியே எனக்கு ஞாபகம் இல்ல. அந்த பொண்ணு உங்ககிட்ட தான் போணும். உங்கள பத்தி தான் இந்த வீட்ல அடிக்கடி பேசுறத நான் பார்த்துருக்கேன். உங்க ஞாபகமா தான் அந்த பொண்ணு இருக்குது. உங்கள அம்மா மாதிரி நெனைக்குது. நீங்க பேசாம விஜய் ஐயாவ கல்யாணம் பண்ணிக்கோங்களேன். அவர கல்யாணம் பண்ணிட்டு இந்த வீட்டுக்கு வந்தா நல்லாருக்கும். பாவம் விஜய் தம்பி தனியா இந்த வீட்ல இருந்து ரொம்ப கஷ்டப்படுறாரு. அவர மாரி ஒரு நல்ல பையன பார்க்கவே முடியாது. நீங்க எதுக்கு அவர கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொன்னீங்க?" அப்படின்னு எங்க செல்வி அக்கா கேட்குறாங்க. உடனே காவேரியால எந்த பதிலும் சொல்ல முடியல. உடனேவும் தாத்தா இருந்துகிட்டு, "இங்க பாரும்மா, உ எனக்கு உன்ன ஏன் விஜய்க்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொல்லிட்டு தோணுச்சுன்னு சொல்லிட்டு இப்ப தான் சொன்னேன்ல. அதான் விஜயோட மனைவிய மாதிரியே நீ இருக்கிறம்மா. விஜயோட மனைவி எவ்வளோ தூரம் வந்து போல்டா இருப்பான்னு தெரியுமா? அந்த மாதிரியே நீ இருக்கிற. அதனால தான் உன்ன விஜய்க்கு கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு நாங்க முடிவு பண்ணோம். ஏன்னா, நீ விஜய்க்கு நல்லா பொருத்தமானவளா இருப்ப. அதுவும் இல்லாம அம்முக்கு நல்ல அம்மாவா இருப்பன்னு சொல்லிட்டு தான் உன்ன வந்து நாங்க செலக்ட் பண்ணோம்." அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா சொன்னதும் காவேரி இருந்துகிட்டு, "நீங்க சொல்றது சரிதான். ஆனா நான் எப்படி அவர கல்யாணம் பண்ணிக்க முடியும்? 2வதா? என்னால முடியாது." அப்படின்னு காவேரி சொல்றாங்க. உடனே தாத்தா இருந்துகிட்டு, "இங்க பாரும்மா,
நான் உனக்கு காவேரியோட ஃபோட்டோவ காமிக்கிறேன். அப்படி காமிச்சா, நீ இந்த கல்யாணத்துக்கு வேண்டான்னு சொல்ல மாட்ட." அப்படின்னு சொல்லிட்டு இங்க விஜய் வந்து காவேரியோட ஃபோட்டோவ காமிக்கிறாங்க. விஜயோட ஒய்ஃப் ஃபோட்டோவ. உடனேவும் விஜய் ஒய்ஃப் ஃபோட்டோவ பார்த்துட்டு, இங்க காவேரிக்கு அதிர்ச்சியா இருக்குது. "அப்படியே இவங்க என்ன மாதிரியே இருக்கிறாங்களே!" அப்படின்னு சொல்லிட்டு இங்க காவேரிக்கு ஒரே அதிர்ச்சி. "என்ன இன் என்ன சொல்றீங்க? என்ன மாதிரி என் ஃபோட்டோவே காமிக்கிற மாரி இருக்கு." அப்படி சொல்லிட்டு காவேரி கேட்குறாங்க. "இல்லம்மா, விஜயோட ஒய்ஃப் அப்படியே உன்ன மாதிரி தாம்மா இருப்பா. அதனால தான் காவேரி உன்ன அம்மாவா ஃபீல் பண்றாளா என்னன்னு தெரியல. ஆனா காவேரிக்கு அவங்க அம்மா எப்படி இருப்பாங்கன்னு சொல்லிட்டு இன்னும் நாங்க ஃபோட்டோவே காமிச்சதே இல்ல." அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா சொல்றாங்க. அதுவும் இல்லாம விஜயோட ஒய்ஃப் மாதிரியே நீ இருக்கிறதுனால தான் விஜய்க்கும் கல்யாணம் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு நாங்க முடிவெடுத்தோம் அப்படின்ட்டு தாத்தா சொன்னதும் காவேரிக்கு அந்த ஃபோட்டோவ பார்த்து அதிர்ச்சியா இருக்குது. என்ன சொல்றீங்க? என்னால நம்பவே முடியல அப்படின்ட்டு இங்க காவேரி அந்த ஃபோட்டோவ பார்த்து அதிர்ச்சி ஆகுறாங்க. இதெல்லாம் உண்மைதாம்மா அப்படி சொல்லிட்டு சொல்றாங்க. உடனே காவேரி இருந்துட்டு, அதனால தான் அவர் வந்து என்கிட்ட பேசும்போது மட்டும் வேற மாதிரி பேசினாராம். ஒண்ணும் புரியலையே! ஒரு வேள இவங்க எல்லாரும் சேர்ந்து நம்மகிட்ட ஏதாவது உண்மைய மறைக்கிறாங்களா? என்ன நடக்குதுன்னே தெரியலையே! அதுவும் இல்லாம அம்மாகிட்ட கேட்கும்போது, "உங்க அப்பா இப்படிதானா எப்பவும்? இல்லாட்டி என்கிட்ட மட்டும் தான் இப்படிலாம் நடந்துக்கிறாரான்னு?" கேட்கும்போது, "உங்கள பார்த்தா தான் மிஸ் அப்பாவுக்கு ஏதோ ஆயிடுது. உங்ககிட்ட மட்டும் தான் இப்படிலாம் நடந்துக்கிறாங்க." அப்படின்னு சொல்லிட்டு வேற அம்மு சொன்னா. அவங்க ஒய்ஃப் மாதிரியே இருக்கிற காரணத்தினால தான் அவரு என்கிட்ட இப்படிலாம் நடந்துருக்கிறாரா? என்னால நம்பவே முடியலையே! அப்படின்னு சொல்லிட்டு, இங்க காவேரிக்கு அதிர்ச்சி மேல அதிர்ச்சியா இருக்குது. உடனேவும் எங்க தாத்தா இருந்துட்டு, "அம்மா எனக்காக நீ விஜய கல்யாணம் பண்ணிக்குவேன்னு ப்ராமிஸ் பண்ணி குடும்மா. ஏன்னா வி அம்முவோட அ ஒரு அம்மாவா நீ தான் இருக்க முடியும். அம்முவ நீ தான் நல்லபடியா பார்த்துக்க முடியும். இங்க பாரும்மா, நீயா இந்த கல்யாணத்த பத்தி வந்து பேசுனதுனால தான் இதெல்லாம் நான் உன்கிட்ட சொல்றேன். நீ விஜய கல்யாணம் பண்ணிக்க முடியுமாம்மா?" அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா கேட்குறாங்க. உடனே காவேரி இருந்துட்டு யோசிக்கிறாங்க. "என்னம்மா யோசிக்கிற? விஜய்க்காக இல்லாட்டியும் அம்முவ நெனச்சு பாரும்மா. அம்மு பாவம்மா. அம்மா இல்லாம எவ்வளோ கஷ்டப்படுறா. நீ விஜய கல்யாணம் பண்ணிக்கிட்டா அம்முக்கு ஒரு அம்மா கிடைச்சிருவாங்க. அம்முவ நீ நல்லா பார்த்துக்குவன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. அதுவும் இல்லாம விஜய பத்தியும் நான் கவலைப்பட தேவையில்ல. எல்லாத்துக்கும் நீ பார்த்துக்குவன்னு நான் சொன்னு கண்ண மூடிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா சொல்றாங்க. "என்ன தாத்தா நீங்க இப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு இங்க காவேரி ரொம்ப வருத்தப்பட்டுட்டு இருக்காங்க. "ப்ளீஸ்மா நீ விஜய கல்யாணம் பண்ணிக்குவேன்னு எனக்கு சத்தியம் பண்ணி குடுமா" அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா கேட்டதும் காவேரியால மறுக்க முடியல. "கண்டிப்பா நான் விஜய கல்யாணம் பண்ணிக்குவேன். அவருக்கு நல்ல மனைவியா இருக்கிறேனோ இல்லையோ, அம்முவுக்கு நல்ல அம்மாவா நான் கண்டிப்பா இருப்பேன். அம்முவ நான் நல்லா பார்த்துக்குவேன்." அப்படின்னு சொல்லிட்டு இங்க தாத்தாவுக்கு காவேரி சத்தியம் பண்ணி கொடுக்குறாங்க. இப்பதாம்மா என் மனசுக்கு நிம்மதியா இருக்குது. இனிமேலு எனக்கு எந்த கவலையும் இல்ல. நீங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிறதுன்னு சொன்னீங்கல்ல, அதுவே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. அப்படின்னு சொல்லிட்டு எங்க தாத்தா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இந்த நேரத்துல கரெக்ட்டா விஜயும், விஜய் பொண்ணும் வீட்டுக்கு வந்துடுறாங்க. "அப்பா மிஸ் நம்ம வீட்ல இருக்கிறாங்க." அப்படி சொல்லிட்டு சொன்னதும், உடனே தாத்தா இருந்துகிட்டு, "ஒரு நல்ல விஷயம் பேசுறதுக்காக தான் மிஸ் வந்திருக்காங்க. உங்க மிஸ்ஸுக்கும், அப்பாவுக்கும் கல்யாணம் நடக்க போகுது. மிஸ் அதுக்கு சம்மதம் சொல்லிட்டாங்க." அப்படின்னு சொன்னதும் விஜய்க்கே அதிர்ச்சியா இருக்குது. உடனேவும் எங்க காவேரி, "உண்மையாவா மிஸ்?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. விஜய் இருந்துட்டு, "ஆமா. நான் தாத்தா கிட்ட பேசும்போது, தாத்தா சொன்ன சில பதில்னால உங்கள கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக நான் முடிவெடுத்துட்டேன். அம்முக்காக தான்." அப்படி சொல்லிட்டு காவேரி சொன்னதும் இங்க விஜய்க்கு சந்தோஷம் தாங்க முடியல. அம்முக்கும் சந்தோஷம் தாங்க முடியல. "அப்பன்னா இனிமேலு அம்மா கிடைச்சுட்டாங்க." அப்படின்னு சொல்லிட்டு அம்மு சந்தோஷப்படுறாங்க. இந்த சீரியல் எப்படி இருந்தா நல்லாருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.